வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை தான் பார்க்கணும். விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்கள் சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை இப்போ மிங்கிள் பண்ணி பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி. சனி மூடியில் பக்கரமாக இருக்கும்பொழுது சில நேரம் சோம்பேறித்தனமாக இருக்கும், என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறான்னு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஜாப்லேயே நிறைய ஒரு ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய இருக்கிறதுனாலும் நிறைய இருக்குது. 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்பொழுது நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்துரும். 10ல் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லெவலில் ஒரு லாபத்தை நோக்கி போகும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்குறது, அதனால் சின்ன மன உளைச்சலில் குழந்தைகளை கொஞ்சம் கடன் வாங்கிட்டோமே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். 6ஆம் அதிபதி 6 மற்றும் 9ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடும் வேலையில் நல்ல ஒரு அங்கீகாரம், வேலையில் ஒரு அடுத்த லெவல் முன்னேறி போகிறது, ஒரு ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறது, தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். வெளிநாடு வெளி மாநிலங்களும் ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரோ ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல வெற்றிகள், மாஸ்டர்ஸ் பண்ணுறேன் பெரிய படிக்கிறவங்களுக்குலாம் சீட் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு அகண்டக்கால், அதாவது அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 12ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள், சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதிகள். மகர லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் 8லிருந்து 9ல் இருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சின்ன ப்ரெஷர்ஸ், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி அந்தரங்கள். சந்திரன் சிறப்பான ஒரு நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், மற்றபடி தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு 2ல் இருந்து குருடைய சாரத்தில் இருக்கும்பொழுது வேலையில் நல்ல வருமானங்கள் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி தான், நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்களும் நல்ல போல்டாக அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து குரு தசாபதினும் குரு பார்த்தீங்கன்னா 3/12ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், வேலையில் கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் யோசிப்பீங்க, எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் தூங்காமல் கூட யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அப்புறம் மகர லக்னமாக இருந்து சனி தசாபதினும் சனி
சனி வந்து 3ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா 6, 9ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தந்தையாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு போகணும், வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு அது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியந்திரங்கள். கேது வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது கேது 8ல் இருக்காருங்க. அது சுக்கிரனுடைய ஸ்தானத்திலும் குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்குறது, குழந்தைகளுக்காக ஒரு கடன் வாங்குறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயம் நிறைய வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணலாமா கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. ஏன்னா அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதுக்கப்புறம் சுக்கிரன் போகிறது வந்து கண்ணியில் போகும்போது அதனால் ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களது குழந்தைகள் விஷயங்களும் தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அமைதி காப்பது தான் ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போது இந்த ஒரு 10 நாள் 15 நாள் எதாக இருந்தாலும் நியூட்ரலாக விட்டுருங்க. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோடையும் நிறைய சூழல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அமையல, ஏதோ ஒரு புலம்புறங்களோடு தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் விடுபட்டு நம்ம ரிலாக்ஸ்டாக நம்ம நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் ஒரு 90% ஆட்களுடைய விஷயங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. காரணம் என்ன, ஒரு ட்ராப்பில் தான் நம்ம வந்து மாட்டிகிட்ருக்கோங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஜென்மாவுடைய கர்மாக்கள், ஸோ நிறைய ஒரு கண்டினியூட்டியோட தான் நம்ம பிறந்திருக்கோங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகுது, நம்ம எப்படி வந்து இதுலேருந்து வெளியில் வர்றதுங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறது. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கர்மாக்கள்லேருந்து கிளியர் ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சமூகத்தினர்கள் வந்து பார்த்திங்கன்னா வழியாக வந்து ஒரு சில விஷயங்களை பர்ஃபெக்டாக பண்ணுறதுனால தான் வந்து அவங்க ஒரு நல்ல லெவல்லையும் அந்த கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ நான் அது வந்து குறிப்பிட்டு எதுவும் சொல்ல விரும்பல. பட் எதுக்காகனா அவங்க வழிமுறைகளோட வழிபாடுகள் தான். ஸோ நம்ம என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வழிபாடுன்னும் போது நம்ம டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் இறைவனை, உங்களுக்கு பிடிச்ச இறைவன் எதாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டேஜ் உருவாகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சரணடைகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மனதார வந்து இறைவன்கிட்ட சரணடைஞ்சிட்டிங்கனாலே நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு வழியில் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். நம்பர் 1. 2வது விஷயம் என்னென்னா, நீங்கள் 1000 பிஸியாக இருந்தாலும் அந்த 10 நிமிஷத்து மட்டும் அல்லாமல் 2 திதியை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று அமாவாசை, இன்னும் வந்து பௌர்ணமி. அமாவாசைக்கு நீங்கள் வந்து அப்பா அம்மா இல்லை அப்படின்னா நீங்கள் போய் திதி கொடுத்துட்டு வாங்க. எப்படி திதி கொடுக்கணுன்னா, ஒரு இலை போட்டு அங்கே எல்லாமே ரெடிமேடாக விற்கிறதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இலை போட்டு ஒரு புரோகிதர் அங்கே கோயிலே வச்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக முடியும். ஸோ அது வந்து விளக்கேற்றி அவர் என்ன வேணால் மந்திரம் சொல்லட்டும். நம்ம மந்திரம் தெரியாது அதெல்லாம் அடுத்த விஷயம். அவர் வந்து மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனதார வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும், மனசார வந்து இறைவா, என்னால் என்னுடைய தலைமுறையால் ஏதாச்சும் பிரச்சனைகளோ, நாங்கள் எதாவது பாவம் பண்ணியிருந்தாலோ, எங்களால் இந்த ஒரு சில ஆத்மாக்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தாலும் என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் பண்ண வேணாம், நீங்கள் ஆவாகனம் பண்ணுங்கள். அவங்களாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு மூதாதையர்கள் நம்ம தலைமுறையில் இருக்க அத்தனை பேரும் நான் வணங்குறேன், அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும், எங்களை வாழ்த்தட்டும், எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வாழ்த்துங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கை கூப்பி அவங்களுக்காக வந்து தர்ப்பணம் பண்ணுங்கள். இது பண்ணியே ஆகணும். இது வந்து நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. எவ்வளோ ரிலீஃப் கிடைக்குது உங்களுக்கு வந்து கர்மா இருக்குது இல்லை, பட் இது பண்ணிங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அதே அமாவாசை அன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கரை வைங்க, இல்லை ஒரு 4 திராட்சை பழத்தை கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா உலர்ந்த திராட்சை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வீட்டில் இருக்கும், அதை வச்சு கூட ஒரு இன்னும் சூப்பராக பண்ணோன்னா டம்ளரில் கொஞ்சம் பால், ஒரு வாழைப்பழத்தை போட்டு சாஃப்ரான் குங்குமப்பூ இருக்குல்ல, சும்மா கொஞ்சோண்டு போடுங்க. போட்டு விளக்கேற்றிட்டு உங்களுடைய மூதாதையர்கள் வழியாக நாங்கள் வழிபட்டு இந்த தெய்வம் எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த தெய்வத்தையும் வணங்குகிறோம், என் குலதெய்வமாக இருந்து கூட இருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி உங்களுக்கு குலதெய்வத்தையும் உங்களது மூதாதையரை நினச்சி மனதார வந்து உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்னும் ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நாள் நம்ம வந்து ஒதுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ மனதார அது பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் தெய்வங்கள், அதாவது உங்களுக்கு மூதாதையர்கள், உங்கள் குலதெய்வம் அங்கே இருக்கிறதா நினச்சி விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து செம ரிலீஃப் கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற என்ன தப்பான விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியர் ஆகி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் மாறிக்கிட்டே வரும்.
அதுக்கு அடுத்த திதின்னு பார்க்க போகும்போது பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி திதி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பௌர்ணமி வந்து ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப ஒரு ரிலீஃபை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஒரு பூஜை பண்ணி கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஒரு பழம் எடுத்து கொஞ்சம் டம்ளரில் ஒரே ஒரு வாழைப்பழத்தை பிச்சு போட்டு ஒரு சின்ன டம்ளரில் பாலை ஊற்றி கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். என்ன பிரார்த்தனை பண்ணுன்னா, எனது குலதெய்வம் குலதெய்வம் எங்கள் வழியில் வந்து மூதாதையர்கள், அது மட்டும் இல்லாமல் குலசாமி, நிறைய பேர் வந்து குலசாமியை விட்டுரும். ஸோ குலசாமி எங்கள் வழியாக எந்த சாமி கும்பிட்டாந்தில்லை, எல்லா சாமியும் நான் வணங்குறேன், எனது குருமாரில் வணங்குறேன்னு சொல்லிட்டு மனதார வந்து நீ வணங்குங்க. அங்கே வந்து உங்களது குலதெய்வத்தை மெய்நஜராக வந்து அங்கே வைக்கணுங்க. ஸோ குலதெய்வமும் உங்களுக்கு குல வழியாக வந்த சாமியார்கள் இருப்பாங்க, நிறைய சித்தர்கள் சித்த பெருமான்கள், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்து மனசார வந்து அங்கே ஆவாகனப்படுத்தி பிரார்த்தனை பண்ணுங்கள். அது வந்து செம்ம வைப் இருக்குங்க. நீங்கள் அது பண்ணி பாருங்கள். இது கண்டினியூவாக பண்ண உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறதை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து அற்புதமான ஒரு விஷயமாக நடக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம எல்லாமே கணக்கு போட்டு வாழ்க்கையை நடத்துகிறோம். இது பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், அது பண்ணால் எனக்கு பண்ணு சாமி. முதல்ல வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் பலன்லாம் எதிர்பார்க்குறீங்க, கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள். பொருளாதாரம்லாம் மெயின் கிடையாதுங்க. மனுஷனுக்கு எது விஷயம், வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷமாக இருக்கணும். ஓகேங்களா? நமக்கு தேவையான காசு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் சந்தோஷமாக இருக்கேன், புள்ள குட்டியோட சந்தோஷமாக இருக்கேன், எந்த வித வம்பு வழக்கு இல்லை, நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கேன், இதுதான் வாழ்க்கை. ஓகேங்களா? அதை விட்டுட்டு கம்பேரிசன்லாம் விட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா தோஷமும் கழிஞ்சு அட்டகாசமாக வாழ்வீங்கன்றது தான் உண்மையான விஷயம். இதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000, 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.